புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அப்பப்ப தாங்க வரும். அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாலே போதும், நிச்சயமா நம்ம எல்லாராலையும் வெற்றிகரமான வாழ்க்கைய வாழ முடியும். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி பயன்படுத்திக்கிறது? அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459695. வணக்கம் சார். சார், திருமணத்திற்கு எல்லாரும் பொருத்தம் பார்க்கணும் ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கறாங்க இல்லைங்களா? திருமணத்தின் பொருத்தம் பார்க்கும்போது நம்ம எதெல்லாம் முக்கியமா பார்க்கணும், எவ்வளவு பொருத்தம் இருந்தா இந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க? அதாவது 10 பொருத்தம்ன்றது அதிலே வந்துடுது 10 பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுலேயுமே ஒரு மெஜாரிட்டி அப்படின்றது 10க்கு 6 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சரிபாதி விகிதத்தில் 6 பொருத்தம் இருந்தால் நல்லாயிருக்கு, 6 பொருத்தம் இல்லைன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இந்த பொருத்தம் பார்க்குறது மட்டும் ஒரு முழுமையாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படலை. ஒரு 8 பொருத்தம் இருக்குது, 10க்கு பொத்தும் இருக்குது, 10க்கு 9 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 6 பொருத்தம் இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சில நிலைகளில் 10க்கு 4 பொருத்தம் 5 பொருத்தம் இருந்தாலும் முக்கியமான பொருத்தங்கள்னு சொல்லுவோம். இந்த பொருத்தம் பார்க்குறதுடைய தாத்பரியமே என்னென்னா, மேலை நாடுகளில் ஒரு ஆணையும் பெண்ணையும் ஓரளவுக்கு அறிமுகப்படுத்தி பழக விட்டு அதன் பிறகு அவருடைய சிந்தனை இது எல்லாமே ஒத்துப்போகுதா அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தில் அந்த திருமணம் சிக்கல் இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு அமைப்பில் மேலை நாடுகளில் இருக்குது. ஆனால் நம்முடைய இந்திய கலாச்சாரம், நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் அறிமுகமாகி பேசுகிறதே ஒரு குற்றச்செயலாக நினைக்கின்ற ஒரு அமைப்பில் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் பொருத்தம் மன பொருத்தம் ரெண்டு பேரும் ஒரே சிந்தனை ஒரு அமைப்பில் இருப்பாங்களா, ஒரு தாம்பத்திய சுக அமைப்பில் ரெண்டு பேருக்குமே ஒரு சரிசமமான ஒரு சமநிலை இது இருக்குமா, இதெல்லாம் பார்த்துருக்கிறதுக்காகத்தான் உடலையும் மனதையும் ஒரு தூக்கி சீர்தூக்கி பார்க்குற ஒரு அமைப்பாக ஜோதிடம் நமக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த விஷயங்கள் இதை பொருத்தம், அதாவது மன பொருத்தம் இருக்குமா, உடல் பொருத்தம் இருக்குமா, ரெண்டு பேருடைய ரசனைகள் ஒன்றாக இருக்குமா அப்படின்றதுக்காக. இன்னொன்று முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னா, இந்த பொருத்தங்கள்ன்றது ஒரு காமன் தான். இப்போ ஒரு ராசி பலன் எப்படி இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் நாள் நல்ல நாளாக இருக்கும், இன்றைய நாளில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்றது எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக எப்படி இருக்குமோ, மகர ராசிக்காரர்களே இன்றைக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கலாம், மகர ராசிக்காரர்களே ரொம்ப சந்தோஷமான ஆட்களாக இருக்கலாம். ஆகவே இப்ப ராசி பலன் சொல்ற மாதிரி பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம் அப்படின்னாக்க, அதையும் தாண்டி முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? புனிதா பேசுறேங்க. புனிதாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பையனுக்கு பொண்ணுக்கு கேட்கணும். ஓகே, உங்க மகனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/7/2002, கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 3/22 ஞாயிற்றுக்கிழமை. ஓகேமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க மகனுக்காக? 10th போறாங்க, படிப்பு எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்கணும். கண்டிப்பா சூப்பரா படிப்பாருமா, கவலையே படாதீங்க. சரி, இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். 3/22 மத்தியானமா காலையிலயாமா? மதியானங்க, மதியம், ஞாயிறு மதியம், ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். என்னம்மா குழந்தைக்கு ஆர்வம் இருக்கு? இப்போ 10th படிக்கிறார் இல்லையா? விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் செவ்வாய்ன்ற போது மருத்துவம், இன்ஜினியரிங் இந்த மாதிரியான துறைகள்ல அவருக்கு ஆர்வம் இருக்குமா. குழந்தை ஜாதகம் கொஞ்சம் யோகமான ஜாதகமா இருக்கு. நாங்க அந்த வளர்பிறை சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிறது சந்திராதி யோகம்னு சொல்லுவோம். இந்த அமைப்பின்படி குழந்தைய மருத்துவம், இன்ஜினியரிங் என்ன, அதாவது பொதுவாக ஜோதிடத்தில் உங்க குழந்தைக்கு என்ன ஆர்வம் இருக்குன்றதை பொறுத்து தான் அடுத்து. அந்த காலத்தில் 4 விதமான படிப்புகள் மட்டும் இருந்தன, 4 விதமான தொழில்கள் மட்டும் இருந்தன. ஆனால் இன்றைக்கு 40,000 விதமான படிப்புகள், 4 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல குழந்தையோடைய ஆர்வம் என்ன அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கிட்டு தான் அந்த இதை பண்ணணும். குழந்தைக்கு என்ன ஆர்வம் ரொம்ப விரும்புறான், அதைத்தான் மருத்துவம், விளையாட்டு, மருத்துவம், இன்ஜினியரிங், விளையாட்டு. இதுல செவ்வாய் வலுத்துட்டாலே, செவ்வாய் சுபத்துவமாக வலுத்துட்டாலே செவ்வாயோட துறைகளில் தான் தொழில் அமையும். கிரிக்கெட் விளையாட்டை அவர் ஒரு வாழ்வியல் ஆதாரமா எடுத்துக்க முடிகிற அமைப்புக்கு இங்க இருக்கு. பிறந்த 6 வயசுலேருந்தே கொஞ்சம் யோகமான அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, எந்த ஒரு ஜாதகம் யோகமான ஒரு அமைப்பில் இருக்கோ அந்த குழந்தை தப்பு பண்ணாதமா, தன்னுடைய எதிர்காலத்தை தானே தேர்ந்தெடுத்துக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். எப்போ உங்களுடைய குழந்தைக்கு விருச்சிக லக்னமாகி உச்ச குரு அங்கே 9ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தில் இப்போ 6 வயதிலிருந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் குழந்தையை எடுத்துக்கொள்கிற, உங்கள் குழந்தையை தேர்ந்தெடுக்கிற துறை உங்கள் குழந்தையை நிச்சயமாக உறுதியாக கை கொடுக்கும் அப்படின்ற வகையினால இந்த குழந்தை எதில் ஆர்வம் இருக்கோ, அது செவ்வாயோடைய ஆர்வமாக இருக்கிறதுனால
அப்படின்றதுனால நிச்சயமாக விளையாட்டுத் துறையில சாதிக்குமா. குழந்தையுடைய ஆர்வத்தின்படியே நீங்க செய்யறது குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லதுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, தேனி மாவட்டம் சின்னமனூர் அம்பிகா பேசுறேங்க மேடம். அம்பிகாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் மனுக்காக கேட்கணுங்க மேடம். ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த்? பாலகிருஷ்ணன் மேடம், எஸ் பாலகிருஷ்ணன். ஓகேமா, உங்க டேட் ஆஃப் பர்த்? 10ஆம் தேதி 7ஆம் மாசம் 2001 மேடம். பிறந்த நேரம்? கும்பராசி சதய நட்சத்திரங்க மேடம். லக்னம் மீன லக்னங்க மேடம். பிறந்த நேரம் வந்து 6:20 மேடம், செவ்வாய்க்கிழமை காலையிலங்க மேடம். ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு? +1 படிச்சிட்டு இருக்கான். +2 போகணும். அவன் அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அவன் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க மேடம், ஆடிட்டர். சரிங்க, அதோட இது எப்படி இருக்கும் அவனுடைய எதிர்காலம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்போ கணித செல்வன் கேட்கலாம். ஓகேங்க மேடம். பிறந்த தேதி என்ன? பிறந்த தேதி 10ஆம் தேதி 7ஆம் மாசம் 2001 சார். 10ஆம் தேதி. அவர் எடுத்திருக்கிறது ஆடிட்டர் குரூப் எடுத்திருக்கிறாரா? மிதுன லக்னமா? மிதுன லக்னம் தானே? மிதுன லக்னம் கும்பராசி. கும்பராசிங்க சார். மிதுன லக்னம் கும்பராசி சதய நட்சத்திரமா. உங்க குழந்தை வந்து கணக்குல 100க்கு 100 மார்க் எடுக்குமே? இருக்காங்க சார், அந்த அளவுக்கு இருக்காங்க சார். மிகச்சிறந்த புத்திசாலியா இருப்பான். ஒரு பான் ஜீனியஸ் நாங்க சொல்லுவோம். எப்போ வந்து லக்னாதிபதி லக்னத்துல இருக்கிறாரோ அப்போ வந்து அந்த லக்னம் அமைப்புகள் வந்து கொஞ்சம் வலுப்படுறதா எங்களுடைய ஜோதிட வேத ஜோதிடம் சொல்லுது. இந்த அமைப்பின்படி உங்களுடைய குழந்தைக்கு வந்து புதன் லக்னத்திலே ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. ஒரு ஆட்சி பெற்ற நிலைமையில ரொம்ப வலுவான ஒரு அமைப்புல இருக்கிறதுனால கணக்குத்துறை, கணிதம், ஆராய்ச்சி, அக்கௌண்ட்ஸு, நீங்கள் சொன்ன ஆடிட்டர், இதில் தான் அவனுக்கு ஆர்வம் இருக்கும். ஆகவே இந்த குழந்தைக்கு வந்து இப்போ நடக்கிறதும் வந்து இப்போ சென்ற நேருக்கு நான் சொன்ன மாதிரியே காலையில் இன்றைக்கி 2 பேரும் வந்தீங்க. 2 பேருமே யோக ஜாதகமாக இருக்குது. 2மே குழந்தைகளுடைய ஜாதகமாக இருக்குது. இப்போ பள்ளி கல்வி நேரம்ன்றதுனால 2 குழந்தைகளுக்கும் இப்போ நான் பலன் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. லக்னம் வலுப்பெற்ற குழந்தைகள் வந்து எதிர்காலத்தில் ஒரு சாதனையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். இந்த குழந்தையை பெற்றதற்காக நீங்கள் பெருமைப்படுவீங்க. லக்னாதிபதி லக்னத்திலே வலுவாகி புதனுடைய அமைப்பில் இருக்கிறதுனால இவருக்கு இந்த கணக்குத்துறையே ஏற்றது. +2க்கு அப்புறமும் நீங்கள் அந்த காலேஜ் படிக்கிறது அவன் அனைத்துமே வந்து கணக்கு, கணிதம், விஞ்ஞானம், ஆராய்ச்சி, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் சம்பந்தமானது தான் போகும். குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? என் பேர் கீர்த்திகா. கீர்த்திகாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? வீராஜ்ல இருந்து பண்றேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக பேசணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 25 மாதம்? 2ஆம் மாசம் மாசம் 2வது மாசமா மார்ச் மாசமாமா? மாசி மாசங்க. மார்ச் 3வது மாசம். ஓகே, வருடம்? புரட்டாசி மாசம். அம்மா, டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். புரட்டாசி மாசம் 25 வருடம் 2ஆம் மாசம். சரி, பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம்? உனக்கு என்னமா கேள்வி? அதான் நான் மற்றவர்கிட்ட பேசுறேன். அவர்கிட்ட பேசலாமா, திருமணம் ஆகுமான்னு கேக்குறேன். என்ன வயசுமா உனக்கு? 21. கல்யாணம் ஆயிடுச்சா? ஒன்னும் இல்லைங்க. திருமணம் என்ன ஆகல? கேள்வி என்னமா? யார்கிட்ட பேசணுமான்னு கேக்குறீங்க? எனக்காக. யாருக்கிட்ட? இப்ப வந்து அவர்கிட்ட பேச பிரச்சனை வருமா வராதா? யார் கூட பேசணுமா? அந்த உறவு என்னம்மா? உங்களுடைய அண்ணன் தம்பி கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்பா அம்மா கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா? என்ன உறவு? மாமா உறவு. உங்க மாமாவோட பேசணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க கேள்வி கேட்ட நேரத்தின்படி எந்த விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. ஆனா ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும். நீங்கள் யார்கிட்ட இப்போ பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்கிட்ட வந்து ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நீங்க கேள்வி கேட்ட நேரத்தின்படி இன்னும் 90 நாள் ஆகும். உங்களுடைய 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு சகஜமான ஒரு நிலை வர்றதுக்கு இன்னும் 90 நாள் வரும். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க அவசரப்பட வேண்டாம். நீங்கள் கேள்வி கேட்ட ஆரோடத்தின்படி உங்களுடைய இன்னும் 90 நாள் கழிச்சு, துல்லியமாக சொல்ல போனால் இன்னும் ஒரு 86 நாட்கள் கழிச்சு தான் உங்களுடைய நினைவு, உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகன்றதுனால எதிரையுமே நிதானமாக போறது நல்லதுமா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், நம்ம பொதுவா ராசி பலன் சொல்றதுக்கு ஒரு நபருடைய ஜாதக கட்டங்களை வச்சு பலன் சொல்றதுக்கும் வேறுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க சொன்னீங்க 10 பொருத்தம் பார்க்கறதுக்கும் அதையும் தாண்டி வந்து முக்கியமா ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது என்ன சார்? அதான் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கூட ஒரு சமீபத்தில் கூட நான் பதில் கொடுத்துருக்கிட்டு இருக்க பிரபல மாலை நாள் இதெல்லாம் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. 10 பொருத்தம் பார்த்து தான் எங்களுடைய போன வருடத்தில் எங்களுடைய குடும்பத்தில் வந்து 3 திருமணங்கள் நடந்தன. ஆனால் அந்த 3 திருமணங்களுமே விவாகரத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ பொருத்தம் பார்த்து சொல்லுபவர்கள் இதை சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் ஏற்கனவே இதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜோதிட நம்பிக்கை உள்ளவங்க பொருத்தம் பார்த்து தான் பண்ணுறோம், ஆனாலும் வந்து இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருச்சே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இப்போ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பொருத்தம் பார்க்கறதுன்றது
எல்லா திருமணங்களும் வெற்றிகரமான ஒரு அமைப்பில் வந்து எல்லா திருமணங்களும் முடிஞ்சிடறதில்ல. கிட்டத்தட்ட அதுவும் இன்றைக்கு கால மாறுதல் ஏற்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலையில் பெண்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம், பெண்கள் வந்து ஒரு நல்ல படிப்பு அதில் முன்னிலையில் வந்துடுற ஒரு இதில் வந்து தன்னுடைய துணையை வந்து தானே தனக்கு வந்து ஒத்து வராத துணையை வந்து உதறி செல்வதற்கும் பெண்கள் தயாராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் விவாகரத்துகள் அதிகமாயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முந்தின தலைமுறைகிட்ட போயிட்டு விவாகரத்து அப்படின்னு சொன்னால் காதை பற்றிக்குவாங்க. ஆனால் அது இல்லாத நிலைமை இன்றைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமாக சிந்திக்கின்ற ஒரு நிலைமை வந்துட்ட ஒரு அமைப்பில் வந்து இந்த ஜோதிட ரீதியாக 10 பொருத்தங்களை நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னால் 10 பொருத்தங்கள் இந்த ராசி பலனை போல ஒரு பொதுவான ஒன்று தான். இதையும் தாண்டி ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்னு ஞானிகள் ஒன்று அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அந்த ஜாதக அனுகூல பொருத்தம் 10 பொருத்தம்ன்றதை நான் ஏற்கனவே புதிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கலாமா அப்படின்ற ஒரு வீட்டுக்குள்ளே போறீங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது காம்பவுண்டு கேட்டை திறக்கிறீங்க. இந்த காம்பவுண்டு கேட்டை திறந்த உடனே வீட்டை திறந்துட்டதா அர்த்தம் கிடையாது. அந்த காம்பவுண்டு கேட்டையும் தாண்டி நம்ம போடியோ மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம். வீட்டு வாசல் மெயின் கதவு நிலை கதவை திறந்தா தான் வீட்டுக்குள்ளே போகிறதா ஒரு அர்த்தம். ஆக காம்பவுண்டு கேட்டை திறக்கலாமா அப்படின்றதுக்கான அமைப்பு தான் 10 பொருத்தம்ன்றது. இவர்கள் இருவரையும் ஆரம்ப நிலையில் இணைக்கலாமா? இந்த 10 பொருத்தம் பார்த்த உடனே எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு நீங்களும் நினைச்சுக்கிறீங்க. அந்த 10 பொருத்தம் பார்க்கறதுன்றது இவர்கள் 2 பேரும் இணைக்கலாமா வேண்டாமா? அதையும் தாண்டி இவர்கள் இருவரும் ஒத்த கருத்துடன் இருப்பார்களா? அதை விட முக்கியமாக ஒரு 35-40 வருஷமாவது கல்யாணம் பண்ணி உயிரோடு இருப்பாங்களா? குழந்தை பெற்றுக்குவாங்களா? அந்த பொருளாதார உயர்வு என்னதான் இருந்தாலும் பணம் வந்து இன்றைக்கு ஒரு மிக அத்தியாவசியமான ஒன்று. பசி பட்டினி இல்லாமல் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்களா? இப்படின்றத சொல்கிறதுக்கு எங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்திலே ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜாதக அனுகூல பொருத்தம்ன்றதை வந்து பார்க்கறது தான் மிக மிக முக்கியம். சார் அது ஏன் எல்லாருமே பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இதற்கான விடை வந்து நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாமா? இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார் 10 பொருத்தம் அப்படிங்கிறது நீங்க கூட ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு வீட்டுடைய காம்பவுண்ட் வால் மாதிரி. அதை தாண்டி உள்ள போகிற அந்த நுழைவாயில் அப்படிங்கிறது தான் ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அது ஏன் சார் எல்லா ஜோதிடர்களும் பார்க்கறது இல்லை? பார்த்திருந்தா அவ்வளவு டைவர்ஸ் வந்திருக்காது இல்லையா? ஜோதிடம்ன்றது ஒரு மகா பெரிய கடல். இதில் வந்து பல பிரிவுகள் இருக்கின்றன. ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரூடம், முகூர்த்தம், பிரசன்னம், ஜாதகம், நாடி, இது மாதிரி பாரம்பரிய ஜோதிடத்திலேயே ஜோதிட முறைகளுக்கெல்லாம் தாய் வந்து பாரம்பரிய ஜோதிடம். இதற்குள்ளேயே 1000 பிரிவுகள் இருக்குன்னு. இந்த எல்லா பிரிவையும் எல்லா ஜோதிடரும் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, கற்றுக்கவும் முடியாது. இன்னொன்று ஜோதிடத்துடைய அடிநாதம், ஜோதிடத்துடைய நோக்கம் என்ன? எதிர்காலம். அதாவது நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத கணிக்க முடிகிறது அப்படின்றது தான் ஜோதிடத்துடைய ஒரு மிகப்பெரிய மாண்புன்னு நான் சொல்லுவேன். ஆக இந்த சாஸ்திரத்தில் ஜாதக பலன் எனப்படும் எதிர்காலத்தை உனக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய ஜோதிடர் தான் இதில் வந்து ஒரு ஹைலி அறிவுள்ள ஒரு ஜோதிடர்னு நாங்கள் சொல்லுவோம். ஆக இந்த ஜாதக பலன் கணிக்கிறவரும் ஜோதிடர் தான். ஆனால் இந்த முகூர்த்தம், ஆரூடம், பொருத்தம் இதுகளை பார்க்கின்ற ஒருத்தரும் ஜோதிடர் தான். எல்லா துறையிலையும் அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், மேதைகள் அல்லாதவர்கள்னு 2 பிரிவு இருக்கிற மாதிரி எங்கள் துறையிலையும் ஒரு திறமையானவர்கள், திறமையில் கொஞ்சம் குறைவானவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் அல்லாதவர்கள்னு 2 பிரிவு இருக்குது. உங்களுக்கு நேரம் இந்த ஜோதிடமே வந்து சென்ற பிறவி கர்மாவின்படி, போன பிறவி புண்ணியத்தின்படி நடக்கிறது அப்படின்றது அந்த ஜோதிடத்தோட பேசிக். உங்களுக்கு பரம்பொருள் சரியான நேரத்தை, சரியான உங்கள் நேரம் நன்றாக இருந்து கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு சரியாக இருக்கும்போது நீங்கள் முறையான ஜோதிடரிடம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்த பொருத்தமும் எதிர்கால பலனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இருவரையும் இணைத்து வைத்தால் ஒரு 35-40 வருஷம் உயிரோடு இருப்பாங்களா, 2 பிள்ளை பெற்றுக்குவாங்களா, காசு பணத்தோடு இருப்பாங்களா, சந்தோஷமாக இருப்பாங்களா, இந்த அமைப்புகளை எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடரிடம் அந்த எதிர்காலம் கணிக்கக்கூடிய ஜோதிடருக்கு பொருத்தமும் பார்க்க தெரிந்திருக்கும். ஆனால் நீங்கள் நேரம் நன்றாக இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு சிக்கலில் மாட்டுகின்ற ஒரு சூழ்நிலையில் வெறும் பொருத்தம் மட்டுமே பார்க்க தெரிந்த, இந்த காம்பவுண்டு கேட்ட மட்டுமே திறக்க தெரிஞ்ச வெறும் 10 பொருத்தம், அந்த 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு நான் அடிக்கடி எழுதுறேன். 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, 10 ரூபாய் புத்தகம் போரும். 10 பொருத்தம் பார்ப்பது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, நீங்களே வாங்கி அதை பார்த்துடலாமே. ஆக உங்களுடைய நேரம் நன்றாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பரம்பொருள் உங்களுக்கு எவ்விதமான கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்று தீர்மானித்திருக்கின்ற அந்த ஒரு அருமையான காலகட்டத்தில் நீங்கள் அதற்கேற்ப எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு மேதையான ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடம் போயிட்டு உங்கள் வாழ்க்கையை சிக்கல் இல்லாமல் பண்ணிக்குவீங்க. ஆகவே அனைத்தும் அப்படியே ஒரு வாழ்க்கை சிக்கலாக போகிறதும் கர்மான்னு தான் ஜோதிடம் சொல்லுது. ஆகவே என்ன அமைப்பு உங்களுக்கு
இருக்கின்றதோ அதன்படியே உங்களுக்கு அருளப்படும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், நான் மதுரையில இருந்து நாராயண வடிவு பேசுறேன். நாராயண வடிவம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பேத்திக்காக கேட்க போறேன். அவங்க பெயர்? பேத்தி பெயர் பூஜாமதி. 28/6/2003. பிறந்த நேரம்? 3:21. மதியமா அதிகாலையாமா? மதியம் 3:21. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? அப்ப ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம். எப்படி படிப்பா? ஒரு இது இல்லாம இருக்கா? ஒரு சுறுசுறுப்பு இல்ல, செல்லு இந்த மாதிரி. கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்கும்? பேத்திய பத்தி கவலையாத்தான் இருக்குது. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. 6 வயசுல இருந்து சிறு வயது குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாத ராகுதசை நடந்துகிட்டு இருக்குமா. நான் அடிக்கடி இந்த ராகுதசை குழந்தைகளுக்கு வரக்கூடாது அப்படின்றத எழுதிக்கிட்டு இருக்கிறேன். எப்போ வந்து உங்க பேத்தி 6 வயசுக்கு மேல ராகுதசை, துலாம் லக்னம், ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறா. இவளுக்கு சாமி கும்பிடுறது. ஆமா, இப்போ வந்து ராகதசை வந்து நடக்குது குழந்தைக்கு. எப்பவுமே குழந்தைக்கு ராகதசை நடந்தாலே படிப்புல கவனம் குறையும் என்பது ஜோதிட விதி. 6 வயதிலிருந்து மிக முக்கியமான காலகட்டமான 24 வயது வரைக்கும், கல்லூரி பருவம் வரைக்கும் ராகதசை நடக்கிறது. பேத்தியை வந்து வேறு விதமான விளையாட்டுத்தனமான விஷயங்கள்ல வந்து ஈடுபடுத்தும். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமாக சோம்பலா இருப்பா. 8 மணி வரைக்கும் அவளை எழுப்ப முடியாது. எந்திரிமான்னு அந்த ஸ்கூல் போகிற நேரம் வரைக்கும் தட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு பகவான் காலத்தினாதனை போய் சரணடைவதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த அமைப்பின்படி ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம் என்பதால் இவளுடைய குழந்தையுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது குழந்தையுடைய தகப்பனாருடைய ஜென்ம நட்சத்திரம் என்று முதல் நாள் சாயந்தரமே காளஹஸ்திக்கு போய் தங்கிட்டு அதிகாலையில் பகவானுக்கும் அம்பாளுக்கும் ஞானசுப்பர பிரசன்னமியாவுக்கு நடக்கின்ற ருத்ராபிஷேக பூஜையை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆகவே சிறு வயது குழந்தைகளுக்கு ராகுதசை நடக்கின்ற நிலைமையில் பெரியவர்கள் அந்த குழந்தையை அனுசரித்து அந்த குழந்தையை பற்றி வந்து எந்த விதமான டிஸ்கரேஜ்னு சொல்லுவோம், குழந்தையை வந்து திட்டாமல் கண்டிக்காமல் குழந்தையின் போக்கிலேயே விட்டு இதை போன்ற ஒரு முறையான பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. பரீட்சை நேரம் அந்த அடுத்து வரப்போற மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப சோம்பல் அதிகமாக இருக்கின்ற நேரங்களில் வந்து புதன்கிழமை பச்சைப்பயிறு, அந்த பச்சைப்பயிர்னு சொல்லப்படுகிற பயிரை வந்து ஒரு 17 புதன்கிழமைகள் படுக்கும்போது தலைக்கடியில் வச்சு அந்த 17 புதன்கிழமைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒட்டுமொத்த பச்சைப்பயிரையும் எடுத்து கிணற்றில் போடுவது ஒரு நல்ல பரிகாரமா. கண்டிப்பா வந்து இந்த எதிர்காலத்தில் அடுத்தடுத்து வருகின்ற தசைகள் அனைத்தும் யோக தசைகளாக இருப்பதனால பேத்தி உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பா. இப்போ வந்து பேத்தியை பத்தி கவலைப்படுறீங்க, 25 வயசுக்கு மேல பேத்தியை பத்தி கவலைப்பட மாட்டீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து செல்வி பேசுறோம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? வீட்டுக்காரங்களுக்காக கேக்குறேன். ஓகே, அவங்க பெயர்? பேர் வந்து சுயம்புலிங்கம். டேட் ஆஃப் பர்த்? 3/6/1974. பிறந்த நேரம்? இந்த நேரம் 8:59. காலையா இரவாமா? இரவு. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம்? விருச்சிக ராசி, தனுசு லக்கணம், அனுச நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? நாங்க வந்து வாழ்க்கையில கடல்லாம் வச்சு லாஸ் ஆகி கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். இந்த பாருங்கம்மா, நிகழ்ச்சியில் இது வரைக்கும் நான் அனுச நட்சத்திரத்தை காணுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரியா, முதல் ராசியே விருச்சிக ராசியாக தான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது வரைக்கும் வரல. இந்த அமைப்பின்படி 2012 உங்கள் கணவருக்கு அனைத்து நிலைமைகளையும் தொழில் நிலைமைகளில் ரொம்ப சிக்கல்கள் இருக்கும். கடந்த 4 வருட காலமாக குடும்பம் வந்து ரொம்ப மிக பெரிய பொருளாதார சிக்கல் இருக்கும். நீங்கள் என்ன ராசிமா? எனக்கு வந்து பிறந்ததுன்னு தெரியும், ராசி நட்சத்திரம் ஒண்ணும் தெரியும். உங்களுடைய கணவருடைய ராசிப்படியே விருச்சிக ராசி. உலகத்துல ஒரு 40 வயதுகள் இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் யாருமே அவர்களுடைய வயது, வேலை, அவருடைய இருப்பிடம் இந்த சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்லையும் மன அழுத்தம் தருகின்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவங்கள்லையும் இருக்கிறீங்கம்மா. விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த வருடம் நடக்க இருக்கின்ற அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ஒரு மிகச்சிறந்த நல்ல எதிர்காலத்தை வந்து அடைகிறதுக்கான ஒரு அமைப்பு உறுதியாக இருக்கிறது. அடுத்த வருடம் இதே நேரம் நான் தான் கஷ்டப்பட்டேனா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களும் இருப்பீர்கள் என்பதை நான் வந்து அடிக்கடி என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் பத்திரிகைகள்லையும் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஒரு 4 வருஷமா உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களை வந்து பொருட்படுத்த வேண்டாம். சனிக்கிழமை உங்க ஊர்ல இருக்கிற பழமையான ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. ஒரு 4 வாரங்கள்ல மாற்றம் தெரியும் உறுதியாக. தற்போது விருச்சிக ராசிக்காரர்கள், நான் ஒரு விதமான ஒரு விளக்கத்தை சொல்வேன். தற்போது விருச்சிக ராசிக்காரர்கள் நடுக்கடலில் இருக்கிறீர்கள். தன்னம்பிக்கை இல்லாமல்
முடியாமல் இருப்பீர்கள். எந்த ஒரு நிலைமையிலேயும் முட்டுச்சந்தில் போய் முட்டி கொண்டு இருப்பதை போல ஒரு சிக்கலான ஒரு நிலைமை இருக்கும். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கடலில் மிதக்கின்ற உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கட்டை வந்து மிதக்கும். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தூரத்திலே கரை தெரியும். பக்கத்திலே கட்டை மிதப்பதும் தூரத்திலே கரை தெரிவதும் பிரச்சனையிலிருந்து நீங்க கடலில் இருந்து வெளியே வருகின்ற ஒரு அமைப்பு என்பதால் வருகின்ற தீபாவளியிலிருந்து உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் இருக்குமா? கண்டிப்பாக இந்த வருட கடைசியிலிருந்து நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கும் உங்களை போன்ற ஜோதிடர்களை தான் நாங்க இறைவனுக்கு அடுத்தபடியாக நம்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பெரிய வார்த்தை. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது நம்ம ஜாதகத்தை போய் பார்க்கறதும் கூட நம்ம விதியின் பயன், அதாவது கர்மாவின் பயனாக நம்ம நல்ல ஜோதிடர்களை போய் அணுகக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் சொன்னீங்க. இந்த விதி இந்த கர்மா இதை மதியால வெல்ல இயலுமா? அதாவது அனைத்துமே ஃபிக்ஸடு. இன்றைக்கு புதுயுகம் டிவியில் நானும் நீங்களும் பேசி கொண்டு இருக்கிறது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு தான் வேத ஜோதிடம் சொல்லுது. அனைத்துமே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுனா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே போயிடாது. அதற்காகத்தான் நீங்கள் இப்போ இந்த கேட்ட கேள்விகளுக்கு பரிகாரம்ன்றது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றத நாங்கள் ஜோதிடத்தில் பரிகாரம்னு சொல்கிறோம். ஜோதிடத்திற்கு பேரே பரிகார சாஸ்திரம் தான். அப்போ அந்த ஜோதிடத்திற்கு பேர் பரிகார சாஸ்திரம்னா அந்த பரிகாரத்தை வலியுறுத்துவதற்காகத்தான், பரிகாரம் என்றால் என்ன என்பதற்காகத்தான் மார்க்கண்டேயனுடைய கதை இங்கே நமக்கு சொல்லப்பட்டது. எதற்காக சொல்லப்பட்டது? 12 வயதில் அற்பா இல்லை சிறுவனாக இருக்கும் போதே இறந்து போவதற்காக இந்த பிரபஞ்சத்தினுள் இந்த பூமியினுள் அனுப்பப்பட்ட மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை, யமன் வரும்போது சிவலிங்கத்தை பற்றி கொண்டதால் பிடித்து கொண்டதால் தீர்க்காயுசாக இறைவனால் மாற்றப்பட்டான் அப்படின்றது கதை. இதுல உள்ள அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டார் என்பதை நீங்கள் என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்னா பரம்பொருளை இறையை பற்றி கொண்டார் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே ஜோதிடம் என்பதன் இன்னொரு அமைப்பே பரிகார சாஸ்திரம் என்கின்ற ரீதியில் முறையான இறை வழிபாடுகள், ஒரு விதி ஒன்று, ஒரு விதி உனக்கு இருக்குது, இந்த அமைப்பு இருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப கேள்வியில் என்ன கேட்டீங்க? எல்லாருமே பொருத்தமாகறோம், ஆனால் டைவர்ஸ் ஆகுது ஏன்? அப்போ டைவர்ஸ் ஆகிறது, விவாகரத்து ஆகின்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த விதியை மதியால் வெல்வது அப்படின்றது, மதின்றது சந்திரன், நாங்கள் வேறு மாதிரி சொல்லுவோம். விதின்றதை சந்திரன் தான் சொல்லுவோம், அந்த ராசிப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்னொரு ஆல்டர்னேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு பேரலல் அமைப்பான மதியால் வெல்லணும் அப்படின்னா இறையின் துணைகோடு, பரம்பொருளின் துணைகோடு வழிபாடுகளின் மூலம், முறையான கிரகஸ்தலங்களில் இருப்பதன் மூலம், அந்த இறைவனை வேண்டிக் கொள்வதன் மூலம் மட்டுமே யார் உன்னை இங்கே அனுப்பினார்களோ அவருக்கு மட்டுமே உனக்கு என்ன நடக்கும் என்பது தெரியும் என்கின்ற விதிப்படி நாளை உனக்கு ஒரு கெடுதல் நடக்க இருக்கின்றது என்பதன் அடிப்படையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் எவர் உனக்கு கெடுதல்களை தர இருக்கிறாரோ அந்த விதியை மட்டுமே நீ உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆகவே இறை வழிபாடுகளின் மூலம், மதி என்கிற சந்திரனின் அமைப்பின் மூலம் உங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய அடிநாதம். அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. வணக்கம். இவ்வளவு நேரம் நாம ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த இன்னும் நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜோதிடத்துல பாத்தீங்கன்னாக்க பல பிரிவுகள் இருக்கு இல்லையா? அதுல முக்கியமான ஒன்று எல்லாரும் எதிர்பார்க்கிற ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி, அதாவது கடன் சுமையில தத்தளிக்கிற பலருக்கும் தெளிவான கரையை கொடுக்கறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். வணக்கம். ஷண்முகம் ஷட்குணம் சைவம் குமாரம் குமாரம் குலபூஷிதம் தெய்வசேனாபதிம் வந்தே வந்தே சர்வகாம்யார்த்த சித்தயே வேல் வேல் முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வணக்கம் சார். நடுக்கடல்ல தத்தளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருப்பாங்க இந்த கடன் சுமைகளை ஏந்தி கொண்டிருப்பவர்கள். கடன் சுமை தீருவதற்கான வழிமுறை என்ன, இதற்கான காரணங்களும் என்னன்னு எங்களுக்காக சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நம் ஆசைப்படுகிறாமே நடக்கிறது. ஒரு அம்மா ஒரு பையன்கிட்ட கேட்டாலாம், ரொம்ப வறுமையில் இருக்கும். அவள் அப்பாவை பார்த்து கேட்டாலாம், என்னத்தை சேர்த்து வச்சுருக்க நீ? ஒரு குழந்தைய பெற்று வச்சுருக்கோம்,
அதுக்கு சரியாக பள்ளிக்கூடம் கொடுக்கல, சரியாக எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டே இருந்துட்டு இருந்தால் வாழ்க்கையில் என்ன இருக்குது? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் என்னத்தை சந்தோஷத்தை அனுபவித்தேன்? இது என்னத்தை போய் வாழ்க்கை? என் புள்ள பிறந்து புள்ள வந்து நல்லா வளர்ந்தா தான், நல்லா இருந்தால் தான் எனக்கு நல்லது வரும். பையனும் பிறந்தாச்சு, பையன் பெரியவனாயிட்டான். பெரியவனான உடனே அந்த பையன்கிட்ட சொல்கிறா, குழந்தை அப்பா பாடுறா நம்மளை இப்படி பண்ணி விட்டார். இந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து அப்பாவை மறைச்சுட்டே இருக்கான். பெருசான உடனே அந்த குழந்தை வளர்ந்து விட்டான். கஷ்டப்பட்டு அம்மாவுடைய கஷ்டம், குடும்பத்துடைய கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேயே வேலைக்கு போயாச்சு. அப்படி வேலைக்கு போய் படித்து பெரிய ஆளாகிறான். ஃபஸ்ட்டு அந்த அம்மா சொல்கிறா, இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன குடிசை இருந்தால் போதுமேடாப்பா. குடிசை இருந்தால் போதும், நம்மளுக்குன்னு சொந்தமாக இருக்கணும். பையன் பார்த்தா அம்மாவுக்கு குடிசை கட்டலாமா, பங்களாவை கட்டணும்னு சொல்லிட்டு பெருசாக கட்டி விட்டான். அவன் அம்மா எல்லாம் முடிஞ்சது, கிரகப்பிரவேசம் நடந்துதான். அம்மா முகத்தையவே பார்த்துட்டு இருக்கான் கிரகப்பிரவேசத்தப்போ. அம்மா சந்தோஷப்படுறாளான்னு பார்த்துட்டே இருக்கான். பால் காய்ச்சற அம்மா முகத்தை பார்க்குறான், இந்த பக்கம் திரும்புகிறான் அம்மா முகத்தை பார்க்குறான், விளக்கேற்றும் போது அம்மா முகத்தை பார்க்குறான், சந்தோஷப்படுறான். ஆனால் அம்மா அப்படியே துக்கத்திலே இருந்தாலாம். என்னடா அது அம்மா மனசில் ஏதோ துக்கம் இருக்கு, என்னடா துக்கம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட நெய்ஸாக போய் பக்கத்தில் போய் கேட்டானா, அம்மா ஏம்மா நான் வீடு கட்டுறது உனக்கு சந்தோஷம் இல்லையா, ஏன் துக்கமாக இருக்க? இல்லை வீடெல்லாம் கட்டிட்ட, பக்கத்தில் ஒரு 5 சென்ட் வருது, அதையும் வாங்கியிருந்தேன்னா மனசு நிம்மதிப்பட்டிருக்குன்னு சொன்னாலாம். இப்போ மனிதனுடைய ஆசை குடிசைக்கு ஆசைப்பட்டிருந்தாலும் அவனுடைய ஆசை தீர்க்கம் கிடையாது. ஆனா சரி தானே, மனித இயல்பு இல்லையா? ஆசை இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது இல்லைங்களா? மானுஷ ஜென்ம விசேஷ பிறவி. இந்த பிறவியில் ஆசை தான் அளவு கடந்தது. எதையுமே போதுன்ற சொல்லும் மனம் வந்து ரொம்ப குறைவான மனம்தான். ஆனால் எது தேவைகள் அதிகமாக இருக்கோ அந்த தேவைகளுக்கு ஏற்ற கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் செல்ஃபோன் பெருசாக வாங்கினால்னா ஜோப்பு பெருசாக வைக்கணும், கை பெருசாக வைக்கணும், அதுக்கு தகுந்த பேக் வைக்கணும், காசும் பெருசாக வைக்கணும். ஆக அந்த மாதிரி அதுக்குண்டான தேவைகள் அதிகமாக இருக்கிறது போல மனிதனுடைய தேவைகள் ஜாஸ்தியாகி அந்த தேவைகளுக்கேற்ற கடன்கள் போய் கடன் கௌரவமாகி கௌரவத்துக்காக சம்பாதிக்கணும்னாய் சம்பாதிக்கிறத மெயின்டைன் பண்ணணும்ன்றது அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக காசை வாங்க வச்சு காசுக்காக காசை வாங்கி கடனுக்காக கடன் வாங்கி கடன் பெருகி வட்டி பெருகி கடைசியில் கஷ்டம் பெருகி ஒரு ஜோதிடரை போய் அணுகக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது 7.5 சனியோ அஷ்டம சனியோ அவளுக்கு வந்துடுறது. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கான தீர்வுகள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க மணியாசன் பேசுறேன் மேடம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? சார் எனக்காக தான் மேம் கேட்க போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? 28/11/91. பிறந்த நேரம்? 12:55. பிஎம்மா? ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ 26 முடிஞ்சு 26 நடந்துட்டு இருக்கு. சரிங்க சார். மேரேஜ் வந்து வீட்டுல பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் ஒரு பிரைவேட் செக்டர்ல லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஆனா வந்து எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? ஆக்சுவலா எனக்கு இன்னும் செட்டில் ஆன பின்னாடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா. ஓகே சார், உங்க ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். ஓகே, இதற்கான விடைகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. இவங்க உங்களோட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா நீங்க கேட்கக்கூடியது அரசாங்க சம்பந்தமான உத்தியோகம். நம்ம பேசக்கூடிய மாசத்துல உங்க ராசியிலிருந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான காரகத்துவம் கொண்ட சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துலன்னு சொல்லுவோம். அஷ்டமம்னா 8ஆம் இடம்னு பேரு. இந்த 8ஆம் இடத்துல குருவுடைய ஸ்தானத்துல இருக்கங்காட்டி இது சப்போஸ் அதாவது நடந்ததுன்னா திடீர்னு நடந்தாலே ஒழிய இப்போதைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தடைகள் ஏற்படுத்துறது. அதாவது அரசாங்க உத்தியோகத்துல திருமணம் வந்து ஒரு யோகம்னு சொல்லுவா. அதாவது நம்மளா எதிர்பார்த்து நடக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் நிறைய கல்யாணமானவாட்ட கேட்டல்னா எப்படி சார் திருமணம் தெரியல சார், எப்படி போனால் பொண்ணு பார்த்தோம் டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சுடுத்து, இப்படி தான் நிறையா பேர் சொல்கிற வாய்ப்புகள் இருக்குது. குரு பலன் வரும்பொழுது ஏற்றுக்கிறது நல்லது தான். நம்மளுடைய இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் செட்டில்மெண்ட்டுங்கிறதுக்கு அளவுகோலே கிடையாது. ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்துன்னு இருக்கும். அதனால் திருமண விஷயங்களில் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இதை விட்டுட்டா 3 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு திருமண யோகங்கள் வருது. அதனால் திருமணம் பண்ணிக்கலாம். அரசாங்க உத்தியோகத்துக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறதும் தினம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்கிறதும் விசேஷமான பலன்கள் கொடுக்கும். ஹனுமான் சாலிசனா படிக்கிறதும் விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சீக்கிரம் உங்களுக்கு யோகம் கிடைக்கிறதுக்காக என்னுடைய பிரார்த்தனைகள் உண்டு. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, ராஜசேகர் பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டி தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்?
23/3/1978. பிறந்த நேரம்? மதியம் 1:20. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? வேலை பத்தி கேட்கணும் மேடம். வேலை குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்ல, வெளிநாட்டு வேலை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அது கிடைக்குமா இல்ல இங்கே இருக்கலாமா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம் ராஜே சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய ராசி நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா இப்போதைக்கு எப்படி இருக்கு? அதாவது சந்திரன் தான் பிரயாணக்காரகன்னு சொல்லுவா. வெளிநாடு பிரயாணம் பண்றதுக்கும் உங்களுக்கு உத்தியோக ஸ்தானாதிபதி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும் உத்தியோக ஸ்தானாதிபதியும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டேன்னா ஆசோலேஷன் மைண்டுன்னு சொல்லுவா. அதாவது போகலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, இதை முயற்சி செய்யலாமா வேண்டாமா, முயற்சி செய்து இந்த கம்பெனி கரெக்டாக இருக்குமா இல்லையாங்கிற சிறு குழப்பங்கள். இதுதான் எக்ஸாக்டாக உங்களுடைய ஜாதக பிரகாரமும் பிரஷ்ன பிரகாரமும் இருக்கக்கூடிய உண்மையான ரகசியங்கள். கரெக்டாக 39ஆவது வயசு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்கும். உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் அளவில்லாத வாய்ப்புகள் இருக்குது, கவலை வேண்டாம். ஆனால் வாய்ப்புகளுக்கு ஏற்ற முயற்சிகள் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டோன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதை பற்றி சிந்திச்சுட்டு மாறிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்றுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்புகள் கூடுறதுக்கு உண்டான கிரக சூழ்நிலைகள் அதிகபட்சமாக ஏற்படுறது. அது மட்டும் இல்லாத ஏப்ரல் 14, அதாவது வரக்கூடிய சித்திரை மாதத்துக்கு மேலே உங்களுடைய டைமிங்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாந்தமாகவும் சாயுஜ்யமாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ராகு கேது பிரீதி அப்படின்னு சொல்லுவா. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். சர்வார்ச்சனைன்னு சொல்லுவா. அதாவது 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். குரங்கிலிருந்து பிறந்தவர்கள் தான் நம் மனிதர்கள் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது மனமும் அதே மாதிரி தான் சார். நடக்கிறவனுக்கு சைக்கிள் மேல ஆசை, சைக்கிள் ஓட்டுறவனுக்கு ஸ்கூட்டர்ல ஆசை, ஸ்கூட்டர் ஓட்டுறவனுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி பைக் இருந்தா ஒரு குட்டி கார் வந்துருச்சுன்னா பெரிய கார். இந்த மாதிரி நிலை இல்லாத ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்கு. இதுதான் மனித இயல்பு. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு ஆசை கனவாகுது. கனவு அது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன் வருது. அதனால அவன் என்ன பண்றா, கடன் வாங்குறான், கடன் மேல கடன் வட்டின்னு இப்படி பெருகி கொண்டே போகுது. கழுத்து வரைக்கும் பிடிக்கிற நிலையில கொஞ்சம் எட்டி பார்த்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சாக்க அந்த இடத்துல நம்ம ஜோதிடம் நிக்குது. அதுல 7.5 சனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி எந்த அமைப்புல ஒரு மனிதனுடைய ஜாதகம் இருந்தால் அவன் இப்படிப்பட்ட சிக்கல்ல மாட்டிப்பான். எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் சிக்கல்கள் இருக்கும். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி, அதாவது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜினா பொருளாதாரத்தின் ஜோதிடம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த பொருளாதாரத்தில் ஜோதிடம் அப்படிங்கிறதுல ஒரு ஜாதக கட்டத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதக கட்டத்தில் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது லான்னு போட்டிருக்கிறது லக்னம், லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவா. ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் சாதாரணமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் நம்ம ராசி கட்டத்தை வச்சு நம்ம பேச போகிறோம். இந்த லக்னத்திலிருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு பேர், அதே மாதிரி செல்வஸ்தானம்னு பேர். இந்த 2ஆம் இடத்துக்குண்டான ஸ்தானம் பலமாக இருக்கும் பொழுது, 2ஆம் இடத்து ஸ்தானாதிபதி திருப்திகரமாக இருக்கும் பொழுது, அந்த கிரகம் விசேஷமான கிரகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்தாலும் அவருக்கு சமாளிக்கக்கூடிய திறமைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக 2ஆம் இடத்தின் அதிபதி இவருக்கு அஷ்டமஸ்தானத்திலேயோ 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடத்திலேயோ பாதிக்கப்படும் பொழுது எப்போ நேரம் சரியில்லாமல் இருக்கோ அந்த சமயத்தில் இவாளுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துறது. ஸோ இந்த ஜாதகம் பதிவானது, இந்த ஜாதகம் இதில் என்ன ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்து எப்படி அவள் பார்க்க முடியும்? இதில் ஏதாவது லூப் கோல்ஸ், அதாவது இதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்லேயும் 9 கிரகங்கள் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணும்போது தான் விசேஷ பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கா, உனக்கு நாள் நல்லா இல்லையா ஹோரையை பாரு, ஹோரை நல்லா இல்லையா நிமிடத்தை பாரு, நிமிடம் நல்லா இல்லையா நொடியை பாரு, நொடி நல்லா இல்லையா பகவான் மேலே பாரத்தை போட்டு காரியத்தை பண்ணு. ஸோ ஆக எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னென்னா பிராயஷ்சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை
நம்மளுடைய சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்டையர்லி எதை இதை சொல்கிறது அப்படின்றது ரொம்ப அழகாக, நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் சூக்ஷமாக கேட்டுன்றா தான் புரியும். எல்லா விஷயத்தையும் அழகாக ரொம்ப கொண்டு போய் இறைவன்கிட்ட வச்சு விடுறார். நவக்கிரகமே கோயிலில் இருந்தாலும் மூலஸ்தானம் இறைவனாக தான் இருக்கார். அந்த இறைவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த கிரகங்களுடைய பாதிப்பு உனக்கு கம்மியாயிடும். நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். ஜோதிட சாஸ்திரம் இப்படி தான். ஆக 2ஆம் இடம் இப்படி இருக்கு, நீ இதில் மாட்டின்றேன்னா இதிலிருந்து வழிமுறைகள் இப்படி இருக்கு. இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சொன்னது கேட்டுட்டு நிறைய பேர் இத்தனை நேரம் அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப சிறப்பான தகவல் சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கடன் பட்டவர்கள் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில இருக்கிற பலருக்காகவே இன்னைக்கு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி குறித்து நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நமக்காகவே இங்க பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், நீங்க இப்போ கடன் சுமைகள் இருக்காங்க, ஜாதகத்துல கட்டங்கள் சரியா இல்ல, இதெல்லாம் ஓகே. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ பரிகாரம் அப்படிங்கிறது எதுக்காக செய்யறோம் அப்படின்னாக்க, இப்போ வெயில் அடிக்கும் போது நம்ம ஒரு கொடை பிடிச்சிக்கிற மாதிரி, இந்த மாதிரி மரத்துக்குள்ள நிக்கிற மாதிரி எல்லாம் நிறைய விளக்கங்கள் நிறைய ஜோதிடர்கள் கொடுத்திருக்காங்க சார். இருந்தாலும் ஜோதிட ரீதியான விளக்கம், இப்போ இந்த பொருள் இங்க இருக்கு, இது நான் இப்படி வைக்கிறேன்னா என் கண்ணுக்கு நேரம் இது மாறுது. ஆனா கிரக கட்டங்கள்ல ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க, இப்ப 7.5 சனி நடக்குதுனாக்கா அதன் பாதிப்பு அந்த கட்டத்துல அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா? நம்ம பரிகாரம் செய்யறதுனால அது எதுவும் மாறி போயிடுறது இல்ல. இதற்கான ஜோதிட ரீதியான விளக்கம் நீங்க எங்களுக்காக என்ன கொடுப்பீங்க? ரொம்ப சிரமமான கேள்வி. ஆனால் அந்த சிரமமான கேள்வியை நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுன்றல்னா நிகழ்ச்சியை பார்க்குறவா எல்லாரும் ரொம்ப ஆழ்ந்து கேட்கும் பொழுது இதை பற்றிய விளக்கங்கள் கிளியராக புரியும். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு பொருள், அதாவது ஜாதக கட்டம். நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணிட்டா ஜாதக கட்டத்தில் எந்த கிரகநிலையும் மாற்றம் கிடையாது, அப்படியே தான் கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் பரிகாரம் பண்ணியும் மாற்றம் அதில் கிரக கட்டத்தில் இல்லையே, எப்படி இந்த பரிகாரம் வேலை செய்யறது அப்படிங்கிறதான் கேட்டிருக்கேன். கரெக்டா? இப்போ ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், அந்த செடிக்கு தண்ணி ஊற்றினா செடி வளருது. நம்ம தண்ணி ஊற்றினது இது வளருதுங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கு. இதுல எங்க ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்கேன். ரொம்ப அழகான விளக்கம் இது. என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு ஜாதக ரீதியா நீங்க கேரளால பிரசன்னம் பார்க்குற வழக்கத்தை நீங்க பார்த்துருப்பேன். சாதாரணமாக எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டுட்டோம்னா, நம்ம ஊர்லேயும் மற்ற நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் சரியாக பாடம் நடத்தலை, அதாவது பாடத்தை சரியாக சொல்லலை. நீங்கள் பாடம் சரியில்லைன்னு சொல்லுவேலா, டீச்சர் சரியில்லைன்னு சொல்லுவேலா? டீச்சர். ஆனால் இங்கே மட்டும் ஜோதிடர் சரியாக சொல்லலைன்னா ஜோதிடம் சரியில்லைன்றுவா. ஏன்னா ஜோதிடர் சரியில்லைங்கிற வார்த்தை நம்மக்கிட்ட வராது. ஆஸ்ட்ரோ ரீடர் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆஸ்ட்ராலஜி சரியில்லைன்றுவா. இது யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா அது அவள் மனசில் ஃபெடப் ஆகி அதை வார்த்தையை சொல்கிறான். ஜாதக சாஸ்திரத்தில் எப்படி ஜாதகம் பார்க்குறான்னா, நீங்கள் பார்த்த மட்டும் 12 கட்டத்தை வச்சு ஜாதகம் பார்க்குறா கிடையாது. மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம்னா 249 வகையில் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை. அதை ஒரு நல்லா கற்றுத்தெரிந்தவர் 2 அல்லது 3 நிமிஷங்களில் அவங்களால உணர முடியும். ஜாதக சாஸ்திரத்தை மட்டும் தெய்வீக சாஸ்திரத்தை கூட ஏன் வச்சுருக்கா? உதாரணத்துக்கு நாட்டிய சாஸ்திரங்கள் இருக்குது, பாட்டு சாஸ்திரங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு நாட்டியம் ஆடுறவாகிட்ட உங்களுக்கே தெரியும் அதை பற்றி. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்கும்பொழுது இந்த மாதிரி நாட்டியம் எல்லாத்துக்கும் வந்துருமான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் வரும், ஆனால் தெய்வ அனுகிரகம் இருந்தால் வரும்னு நீங்கள் சொல்லுதல். பாட்டு பாடுறவாகிட்ட எல்லாத்துக்கும் இதை வந்துருமா? எல்லாத்துக்கும் வரும், ஆனால் தெய்வ அனுகிரகம் இருந்தால் வரும்னு சொல்லுவேன்.